என்ன கருவாடி மச்சான் கொச்சானிட்டு அண்ணி சேகர் மச்சான் வேணும். நான் என் தம்பி சேகர விக்கேண்டி போட்டுக்கணும். சேகர் மச்சான் வேணுமா? என்ன அவனை விற்பனைக்க வச்சிருக்கீங்க? வேணும்னு கேக்கா? அண்ணி சேகர் மச்சானை எங்க அம்மா தான் கூட்டிட்டு வர சொன்னா. உனக்கு வேலை இல்ல, உன் ஆத்தாளுக்கு வேலை இல்ல. உங்களை மாதிரி என் தம்பிக்கு வேலை இல்லைன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? ஆமா, எதுக்கு இப்போ அம்மகாரி என் தம்பி கூட்டு வச்சுனா? அண்ணி அது வந்து நாளைக்கு அனிகா பாப்பாக்கு பிறந்த நாள்ல. ஓ, எங்களுக்கு தெரியாது பாரு. ஓதுக்கு என்ன கருவாடிப்பா? பாப்பா பிறந்த நாளுக்கு டெக்கரேஷன் பண்ணனும் அண்ணி. அதான் சேகர் மச்சான் நல்லா டெக்கரேஷன் பண்ணுவாங்கல்ல, எங்க அம்மா கூட்டிட்டு வர சொன்னா. எதுக்கு சேகர் மச்சான் வந்து டெக்கரேஷன் பண்ணனா? அதான் டெக்கரேஷன் பண்ணியக்க ஆட்கள் இருக்கால, அங்க கொண்டு போய் கொடுக்க வேண்டியதானே? ரூபா செலவாயிரும் பயமா இருக்கும். அண்ணி இந்த மாதிரி டெக்கரேஷன் பண்ண எவ்வளவு ஆகும்னு எங்க அண்ணன் கேட்டானா. 50,000 ரூபாய் ஆகும்னு சொன்னாங்களா அண்ணி. அதான் பிறந்த நாள் டெக்கரேஷன் தானே, நம்மளே போட்டுக்கலாம்னு எங்க அண்ணன் எல்லா பொருளும் வாங்கிட்டு வந்துட்டான். இது எவ்வளவு ஆச்சு? இது கம்மி தான் அண்ணி, 10,000 ரூபாய்க்கு தான் பொருள் வாங்கியிருக்கான். அதனால என் தம்பி வச்சு சாதிச்சுக்கலான்னு பாக்குறியே? இல்ல அண்ணி, சேகர் மச்சானுக்கு எந்த மாதிரி கலர்ஸ்ல எப்படி டெக்கரேஷன் பண்ணா அழகா இருக்குன்னு அவங்களுக்கு தான் தெரியும். நிறைய ஐடியா கொடுப்பாங்க. நைட் ஃபுல்லா தூங்காம இருந்து கூட நானும் சேகர் மச்சானும் எல்லா டெக்கரேஷனையும் முடிச்சிருவோம். அதனாலதான் சேகர் மச்சானை கூப்பிடலாமேன்னு வந்தேன். அப்போ உங்க அண்ணன் எங்க போறாரு? வாங்கிட்டு வந்த பொருளை ஒட்டி வைக்க தெரியாது போல. எங்க அண்ணனும் பண்ணுவான் அண்ணி, நாங்களும் சேர்ந்து பண்ணுவோம். நீங்களே போய் பண்ணுங்க, தம்பி வரமாட்டான். அண்ணி எங்க அம்மா தான் கூட்டிட்டு வர சொன்னா. இங்க பாரு கருவாடி, உன் கொண்டைக்குள்ள எவ்வளவு ஆசை இருக்குன்னு எனக்கு தெரியும். அதே போல உன் அம்மா மீன்காரிக்கு எவ்வளவு ஆசை இருக்குன்னு எனக்கு தெரியும். யார் ஆசையை நிறைவேற்ற முடியாது. மரியாதையா இங்க இருந்து பேரு டெக்கரேஷன் பண்ணா நீங்களே பண்ணிக்கிடுங்க, என் தம்பி வரமாட்டான். சரி அண்ணி, நான் எங்க அம்மாட்ட போய் சொல்லியே. ஆமா, சேகர் மச்சான் எங்க இருக்காவ? விண்வெளியில இருக்கா. வேணா ராக்கெட் எடுத்துட்டு போய் பார்த்து கூட்டிட்டு வா. சரி அண்ணி, நான் போறேன். ரொம்ப வருத்தமா தான் இருக்கு. பேதி எடுப்பா, என் தம்பியே சுத்தி வார. என்னதான் பிரச்சனையே தெரியல. எல்லாம் இந்த மீன்காரியை சொல்லணும். அவதான் அந்த கருவாட்டை ஏவி விட்டுருப்பா. இந்த பக்கம் வரட்டும், அவளை பாத்துக்கிடி. எம்மா எம்மா எம்மா, என்ன கண்மணிமா சும்மா வந்து நிக்கா? சேகர் தம்பியை தானே கூட்டிட்டு வர சொன்னேன். மா, சேகர் மச்சானை தான் போய் கூப்பிட்டேன். ஓனர் அண்ணி தான் வந்தாங்க. சேகரெல்லாம் அனுப்ப முடியாது, டெக்கரேஷன் பண்ணோம்னா நீங்களே போய் பண்ணிக்கங்கன்னு சொல்லிட்டாங்கம்மா. ஓனர் அப்படி சொன்னாவே? ஆமாம்மா, நான் கூப்பிட்டேன்னு சொல்ல வேண்டியதானே? நீ கூப்பிட்டேன்னு சொன்ன பிறகுதான் அப்படி சொன்னாங்க. என் தம்பிலாம் வந்து டெக்கரேஷன் பண்ண மாட்டா, நீங்களே பண்ணிக்கங்கன்னு சொல்லிட்டாங்கம்மா. நீ ஒழுங்கா சொல்லிருக்க வேண்டியா இருக்கும். தெளிவா புரியுற மாதிரி சொன்னியா? அனிகா பாப்பா பிறந்த நாளுக்கு டெக்கரேஷன் பண்ணனும்னு தெளிவா தான் சொன்னேன். அனிகா பாப்பா பிறந்த நாளுக்கு டெக்கரேஷன் பண்ண போறோம், சேகர் மச்சானை விடுங்கன்னு தான் சொன்னேன். ஓனர் அண்ணி விட மாட்டாங்க. என்னத்த சொன்னியா? அவங்களுக்கு என்னத்த புரிஞ்சுதோ? தங்கச்சி பிள்ளை பிறந்த நாளுக்கு டெக்கரேஷன் பண்ணியாவ, அதுக்கு அனுப்ப மாட்டேன்னு சொல்லுவாங்களாங்க. எங்கே இரு, நான் போய் சேகர் தம்பி கூட்டிட்டு வரேன். வேண்டாம்மா, ஓனர் அண்ணி அனுப்பி வைக்க மாட்டாங்க. கோவமா பேசுறாங்க, நம்மளே டெக்கரேஷன் பண்ணிடலாம். நாம பண்ணா அவ்வளவு அழகா இருக்காது கண்மணிமா. சேகர் தம்பிக்கு தான் அதோட நேக்கு தெரியும். நல்லா டெக்கரேஷன் பண்ணுவாப்ல. ஆவியலே நான் போய் கூட்டிட்டு வரேன். வேண்டாம்மா, ஓனர் அண்ணி கோவப்படுறாங்க. அதெல்லாம் நான் பாத்துக்கிட்டே போய் கூட்டிட்டு வரேன். சரிம்மா. சேகர் மச்சான் வந்தா நல்லா தான் இருக்கும். எனக்கும் அவங்க வரதுல இஷ்டம் தான். ஜாலியா நைட் ஃபுல்லா கதை பேசிக்கிட்டே இருக்கலாம். தூங்கவே தேவையில்ல. வீடு முழுக்க டெக்கரேஷன் பண்ணலாம். நாங்களும் கொஞ்சம் லவ் பண்ணலாம். அம்மா, எப்படியாவது சேகர் மச்சானை கூட்டிட்டு வந்துடணும். நம்ம என்ன சேகருக்கு ஃபோன் போட்டு சொல்லலாமா? ஆமா, அங்க போனாலே வாசல்லே ஓனர் அண்ணி தான் நிக்கிறாங்க. சேகருக்கு நான் வந்ததே தெரியல. அதனால முதல்ல ஃபோன் போட்டு இந்த விஷயத்த சொல்லுவோம். சேகர் தம்பி, சேகர் தம்பி. என்ன வந்துட்டியா? உனக்கு என்ன வேணும் மீன்காரி? சேகர் தம்பி தான் வேணும் ஓனரு. சேகருக்குலாம் தம்பி இல்ல. ஓனர் வேலையானதுக்கு ஓனரு. சேகர் தம்பின்னு மரியாதையா சொல்லியே. அப்படியே நீ மரியாதையை கொடுத்துட்டாலும் நாங்க ஆடி அசந்து தான் பேருவோம். ஓனர் வேலையானதுக்கு ஓனரு. சேகர் தம்பியை வர சொல்லுங்க, ஏகப்பட்ட வேலை கிடக்கு. ஏன் தம்பிக்கு நீ என்ன வேலை கொடுக்க போற மீன்காரி? ஓனர், உங்க தங்கச்சி பிள்ளைக்கு தான் நாளைக்கு பிறந்த நாள் ஓனரு.
இப்படிதான் கிறிஸ்துமஸ் அன்னைக்கு என் வீட்ல டெக்கரேஷன் பண்ணாம உன் வீட்டுக்கு கூட்டிட்டு போயிட்டா. இப்பயே டெக்கரேஷன் பண்ணக்க ஆளை கூட வைக்கலாம என் தம்பி கூட வந்திருக்கா. பிறந்த நாள் கொண்டாடனே ஆசை இருக்கல மீன்காரி. 50,000 ரூபாய் கொடுத்து பண்ண வேண்டியதானே? அது என்ன என் தம்பி கூடியது? வானரி ஏகப்பட்ட செலவாகுமே, ஜிம்பல முடிச்சிரலாமேன்னு பார்த்தேன். சேகர் தம்பிக்கு நல்ல டெக்கரேஷன் பண்ண தெரியும். ஆவியில கொஞ்சம் அனுப்பி விட்டியேன்னா சட்டு புட்டுன்னு முடிஞ்சிரும் வானரி. அப்பதான் சீக்கிரம் படுத்து உறங்க முடியும். நாளைக்கு ஏகப்பட்ட வேலை இருக்குல்ல, நின்னு பேசவே முடியாது வானரி. அனுப்பி விடுங்க. என்ன சொத்த நேரம் கழிச்சு வரேன். சம்மந்தி கிட்ட மீன் குழம்பு எடுத்து வைக்க சொல்லுங்க. உனக்கு வேலை இல்ல, எங்க அம்மைக்கு வேலை இல்ல. என்ன சொத்த நேரத்துல கதவுக்கு பூட்டு போட போற பாத்துட்டே இரு மீன்காரி. வானரி கோபப்படாதங்க வானரி. சேகர் தம்பியை கொஞ்சம் கூப்பிடுங்களா? முடியாது, கூட முடியாது. சேகர் தம்பி, சேகர் தம்பி. ஏ மீன்காரி, எதுக்கு சத்தம் போட்டு கிடக்கா? என் தம்பி வரமாட்டான்னு சொல்லியல்ல. பிறந்த நாளுக்கு கேக் வெட்டும்போது கரெக்டா வருவான். எனக்கு சண்டி. ஏலே, நீ கூப்பிட்டா ஓடி வந்துருவியோ? உள்ள போல, நான் பேசிட்டு இருக்கேன்ல. ஏக்கா பிசாண்டி வந்திருக்காங்க, என்னன்னு கேட்டு வரணும். ஆமா, பிசாண்டி பெரிய கலெக்டர் அப்படி கேட்டுட்டு தான் போவாரு. சேகர் தம்பி பிறந்த நாள் டெக்கரேஷன் பண்ணனும், பொருள்லாம் வாங்கி வச்சிருக்கு. ஆனா உங்களை கூப்பிடலாமேன்னு வந்தேன். வானரு விட மாட்டேங்க அவ. ஏக்கா ஏன் விட மாட்டேன்னு சொன்னா? நம்ம அனிகா குட்டிக்கா. அவ பிறந்த நாளைக்கு நான் டெக்கரேஷன் பண்ணாம வேற யார் பண்ணுவா? மச்சானுக்கு இந்த ஐடியா கொடுத்ததே நான் தான்க்கா. பொருளை மட்டும் வாங்கி வைங்க, நான் வந்து பாத்துக்கிட்டேன்னு சொன்னேன். அதனால தான் வாங்கி வச்சிருக்காங்க என்னைய நம்பி. மச்சான் நீ எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க. என்ன நினைப்பா? நான் போய் டெக்கரேஷன் பண்ணி கொடுத்துட்டு வரேன். ரொம்ப மச்சான்னு குளிச்சு குளிச்சு விழாதல. இப்படிலாம் வாங்கினா 5 பைசாக்கு இந்த மீன்காரி மதிக்க மாட்டா. 50,000 ரூபாய் வெளியே கொடுத்து பண்ணா ஆமா. அதனால 10,000 ரூபாய்க்கு பொருளை வாங்கிட்டு உன்னைய கூப்பிட்டுட்டா. ஒழுங்கு மரியாதையா டெக்கரேஷன் பண்ணி கொடுக்க 10,000 ரூபாய் வாங்க இந்த மீன்காரிட்ட. வானரி சேகர் தம்பி நல்ல தம்பி வானரி. உதவி செய்யற மனப்பான்மை அவியலுக்கு இருக்கு, கொஞ்சம் செய்ய விடுங்களா? ரூபாலாம் அவிய கேட்க மாட்டாங்க. நீங்க எதுக்கு இப்படி பேசுறிய வானரி? ஆமாக்கா, நம்ம வீட்டு விசேஷம், நானே காசு வாங்கினா நல்லா இருக்குமா? இப்படி இழிச்ச வயனா இருக்காது தம்பி சேகரி. அப்புறம் உன்னை நல்லா யூஸ் பண்ணிட்டு மொட்டை அடிச்சு விடுவாவே. ஏக்கா சும்மா இருக்கா, அதெல்லாம் ஒண்ணும் ஆகாது. நான் போய் டெக்கரேஷன் பண்ணி கொடுத்துட்டு வரேன்க்கா. நைட் லேட் ஆயிடுச்சுனா கதவை பூட்டிட்டு படுத்துருங்க. நான் வரதுக்கு எப்படியோ விடியகாலம் ஆயிரும். ஓஹோ, அப்ப ரெடியா தான் இருந்திருக்கா நீ. கும்மி அடிக்கலாம் தானே? இப்படியே பண்ணானே வச்சுக்க, கும்மி போடுவேன் கும்மி தம்பி சேகரி. ஏக்கா போயிட்டு வரேன்க்கா, மச்சான் அத்தை விடுவாவே. நிரஜா வரை நீ எதிர்பார்த்துட்டு இருப்பா. போயிட்டு வரேன்க்கா. பேதி இருப்பான், சொல்ல ஒரு வார்த்தை கூட கேட்காம உள்தாச்சு ஓடிட்டு இருக்கான். இந்த ஓட்டை எங்க போய் நிக்க போகுதுன்னு தான் தெரியல. வானரி சேகர் தம்பிக்கு ரொம்ப நல்ல மனசு வானரி. அப்ப எங்களுக்கு மட்டும் என்ன நமத்து போன மனசாக்கும்? அப்படியே சேகர் தம்பி சம்மந்தி மாதிரி நல்ல கோணம். போதும் போதும் உங்க சர்டிபிகேட். உங்களுக்கு அள்ளி கொடுத்தவியெல்லாம் நல்லவிய, தரமாட்டேன்னு சொன்னா கெட்டவிய, அப்படிதானே? சரி வானரி, நான் போய் பொருட்கள் எல்லாம் எங்க இருக்குன்னு காமிச்சு கொடுத்துட்டு வரேன். சம்மந்திய மீன் குழம்பு ரெடி பண்ணி வைக்க சொல்லுங்க. இந்த மீன்காரி காலையில இருந்து மீன் குழம்புக்கு சுத்தி சுத்தி தான் வந்துகிட்டு இருக்கா. ஒரு நாள் மீன் குழம்புல இவளுக்கு விஷத்தை வச்சு விடியே. கண்ணுமணிமா பாத்தியா, சேகர் தம்பியை கூட்டிட்டு வந்துட்டேன். வானரி கூட்டிட்டு போக கூடாதுன்னு சொன்னாவே. நான் எவ்வளவு அழகா கூட்டிட்டு வந்துட்டேன் பாத்தியா? இந்த மாதிரி பேசி கூட்டிட்டு வரதுக்கு திறமை இருக்கணும். நீ பாட்டுக்கு வாசல்ல நின்னு கூப்பிட்டு வந்துட்டா போல. இல்லம்மா கூப்பிட்டேன். எனக்கு கேட்கவே இல்ல கண்மணி. பிசாண்டி கூப்பிட்டா தான் கேட்டுச்சு. அப்படியே சேகர் மச்சான். ஆமா கண்மணி. சரிம்மா, தம்பிட்ட அந்த டெக்கரேஷன் பொருள்லாம் காமி. சரிம்மா. சேகர் தம்பி இதுலயே டெக்கரேஷன் பண்ணிரலாமா இல்ல வேலிய பண்ணலாமான்னு கொஞ்சம் பாருங்க. சரி பிசாண்டி. ரெண்டு பேரும் பேசிட்டு இருங்க, நான் உங்களுக்கு காபி போட்டு எடுத்துட்டு வந்துறேன். சரி பிசாண்டி. சிகர் சிகர் சிகர். என்ன உனக்கு பேதி இருக்கு? யாதிலாம் ஒண்ணும் எடுக்கல. அவங்க வீட்ல பல்பு ரிப்பேர் ஆயிருச்சு. அதுக்கு புது பல்பு வாங்கிட்டு வந்து வச்சிருக்கேன். அதான் சேகர கூட்டிட்டு போய் மாட்டலாமேன்னு. ஏன் சேகரத பல்புக்கு பதிலா மாட்ட போறியாக்கா? உள்ள பல்பு மாட்டுறதுக்கு. என் தம்பி என்ன எலக்ட்ரிஷியனா உன் வீட்ல பல்பு வந்து மாட்டேக்கு? உன் வீட்ல பல்பு மாட்டனாலும் சரி, டெக்கரேஷன் பண்ணனாலும் சரி, கக்கூஸ் கழுவனாலும் சரி, பருப்பு கடையனாலும் சரி, என் தம்பியே வந்து கூப்பிடு. 2 கொண்டக்காரியெல்லாம் இப்படியே தான் சுத்திக்கிட்டு இருக்கிய. ஒரு நாள் 2 பேர் கொண்டையும் சேர்த்து முடிச்சு போட்டு விட போற பாத்துக்கிட்டே இரு. ஏன் என்னாச்சு? அந்த கருவாடு வந்து கூப்பிட்டால பல்பு ரிப்பேர் ஆயிருச்சுன்னு. நினைச்சேன் அவ இப்படி செய்வான்னு எனக்கு தெரியும். அண்ணா ரவியலே அவளெல்லாம் வீட்டுக்குள்ள சேர்க்காதங்க. அவளுக்கு கல்யாணம் அப்பதான் மாப்பிள்ளை பார்க்க ஸ்டார்ட் பண்ணிட்டாவ. அவளெல்லாம் இந்த வீட்டு பக்கம் சேர்க்காதங்க. சாத்தா வேதம் ஓதுதான். நீ ஏன் பெரிய சாத்தா, நீ அந்த சாத்தான்னு சொல்றியா? உன்னைய வீட்டுக்குள்ள சேர்க்கதே தப்பு. நீ அவ
இங்க பார், உன் வீட்டுல பல்பு எரிஞ்சாலும் சரி எரியாட்டியும் சரி இல்ல வீடே பத்திக்கிட்டு எரிஞ்சாலும் சரி எனக்கு அதை பத்திலாம் எந்த கவலையும் கிடையாது. என் தம்பி எங்கேயும் வரமாட்டா, போயிட்டே இரு. இந்த ஒரு சின்ன உதவி கூட செய்யலன்னா நீங்களா என்ன வானோர் ரபியால்? உங்களுக்கு 10 வீடு இருக்கு, 10 வீட்ல ஒரு வீட்ல பல்ப் எரியலன்னு இந்த மாதிரி வந்து கூட மாட்டாப்ல. ஒரு சின்ன உதவி தானே. இங்க பார் குடுமி, உனக்கு உதவி வேணா எலக்ட்ரிஷியன் போன போட்டு கூப்பிடு. அவன் ரூபாய் கேப்பான் தானே என் தம்பி இலவசமா கூப்பிடலான்னு வந்திருக்கா. என் தம்பிலாம் வரமாட்டான், அவன் வேற இடத்துக்கு போயிருக்கான். எங்க போயிருக்கா? அந்த கருவாடு வீட்டுக்கு போயிருக்கானோ? ஏன் அப்படி கேட்கா? சொல்லுங்க, அங்கே போயிருக்கா? நான் இந்த உடனடியா போய் தடுத்தே ஆகணும். இல்லன்னா என்ன ஆயிரும்? அங்கதான் போயிருக்கா, போய் 2 பேரும் குடுமி சண்டை போடுங்க. இப்பவே போறேன். ஏ அம்மம்மா, 2 குடுமியும் சேர்ந்து சக்கரத்தி சண்டையில போடுவாள் போல இருக்கு. என்னன்னே போய் தொலையட்டும். இவ்வளவுக்கு பஞ்சாயத்து பண்றதா என் வேலையாக்கும். எப்படியா போய் ஒளியட்டும். நாளை காலைல வீட்டுக்கு வரட்டும், அவனை வச்சுக்கிறேன். கண்மணி மச்சாங்க, எங்க அண்ணே இன்னும் 2 பொருள் ஏதோ வாங்க வேண்டியிருக்கு, அது வாங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு போயிருக்கான் டெக்கரேஷன் பண்றதுக்கு. அப்படியே முக்கியமான பொருள் ஏதாவது மிஸ் பண்ணிருப்பாளா இருக்கும். சரி சேகர், வாரியா என்னென்ன பொருள்லாம் வாங்கி வச்சிருக்கேன்னு பார்க்கலாம். ஏற்கனவே கண்மணி நமக்கு நேரம் ஜாலியா பேசிட்டு போமே. சேகர், வேலை செஞ்சுட்டே பேசினா தானே டவுட் வராது. இன்னைக்கு முழுக்க ராத்திரி ஃபுல்லா தூங்காம உட்கார்ந்து நம்ம டெக்கரேஷன் பண்ணலாம். மத்த எல்லாரும் தூக்கம் வந்துருச்சுன்னு போயிருவாங்க. நம்ம ஜாலியா பேசிக்கிட்டே இருக்கலாம். சரி கண்மணி. ஆமா, நான் கால் பண்ணது நீ பார்க்கவே இல்லையா? இல்ல கண்மணி, பார்க்கல. ஏன் சேகர்? அது போன் சைலன்ட்ல கிடந்திருக்கு, நான் நல்லா தூங்கிட்டேன். விசாண்டி வந்து நின்னுட்டு சேகர் தம்பி கூட்ட வரை காதல் கேட்டுச்சா, அதுக்கப்புறம் தான் எழுந்தே வந்தேன். அப்படியா? நான் உனக்கு கால் பண்ணேங்க, அம்மா அங்க வந்த உடனே நீ அட்டன் பண்ணி பேசுவான்னு நினைச்சா அட்டன் பண்ணவே இல்ல. வர மாட்டியோன்னு நினைச்சிட்டு இருந்தேன். நல்ல வேளை எங்க அம்மா கூப்பிட்ட சத்தம் கேட்டுச்சு உனக்கு. உங்க அக்கா நான் கூப்பிட்டதுக்கு விடவே மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. அப்படியே கண்மணி? ஆமா சேகர், அண்ணி ரொம்ப கோவப்பட்டாங்க. நீ அதை எதுவும் தப்பா நினைச்சுக்காத கண்மணி, எங்க அக்கா கொஞ்சம் அப்படிதான். பரவாயில்ல சேகர், வரியா டெக்கரேஷன் பொருள்லாம் பார்க்கலாம். நம்ம வெளியவே டெக்கரேஷன் பண்ணலாம் சேகர். வெளியே டெக்கரேஷன் பண்ணி மழை வந்துச்சுன்னா என்ன பண்றது? வீட்டுக்குள்ளே பண்ணலாம் கண்மணி. வேண்டாம் சேகர், வெளியே தான் சூப்பரா இருக்கும், இடம்லாம் இருக்குல்ல, வெளியவே பண்ணுவோமே. வேண்டாம் கண்மணி, வீட்டுக்குள்ளே பண்ணுவோம். பாலூன்ஸ்லாம் காத்துல பறந்து போயிடும். வீட்டுக்குள்ளனா கூட கொஞ்சம் ஃபேன்லாம் ஆஃப் பண்ணி வைக்கலாம்ல. எனக்கு வெளியே பண்ணலாம் தோணுது சேகர். சரி, உனக்கு தோணுனா ஓகே, வெளியவே பண்ணலாம். ஆனா மச்சான் வந்துட்டு அவளிட்டே ஒரு வார்த்தை கேட்டுருவோம். சரி சேகர். சேகர், சீ, இவளா? இவ எதுக்கு இப்ப இங்க வந்தா? ஐ, மாச்சாமி. சேகர் இங்க எதுக்கு வந்திருக்கா? இவ வீட்ல என்ன ப்ராப்ளம்? ப்ராப்ளம் இல்ல சாமி. அனிகா குட்டிக்கு நாளைக்கு பர்த்டே இல்ல, அதான் டெக்கரேஷன் பண்றதுக்காக வந்திருக்கேன். அப்படியா? ஆமா, நீ எப்படி வந்தா? அது வந்து எங்க வீட்ல பல்பு திடீர்னு ஒர்க் ஆகலையா, அதான் உன்னை கூட்டிட்டு போய் புது பல்பு மாட்டலாமேன்னு கூப்பிட்டதுக்காக உங்க வீட்டுக்கு போனேன். ஒன்னர் ரபியால் நீ அங்க இல்ல இங்க இருக்கதா சொன்னவ தான் இங்க வந்தேன். அப்படியே சாமி, நம்ம எல்லாரும் சேர்ந்து டெக்கரேஷன் பண்ணலாமா? எல்லாரும் சேர்ந்தா? சேகர், அவ வேண்டாம், அவளுக்குலாம் ஒழுங்கா டெக்கரேஷன்லாம் பண்ண தெரியாது. கண்மணி, இதுல தெரியணும்னு ஒரு அவசியமே இல்ல, ஆனா எனக்கு தெரியும்ல. நான் சொல்லி தரேன், அந்த மாதிரி பண்ணுவா. உனக்கு நான் இதுக்கு முன்னாடி சொல்லி தந்திருக்கேன்ல, அந்த மாதிரி தான் சின்ன சின்ன விஷயம் சொல்லி கொடுத்தா அவ ஹெல்ப் பண்ணுவாள்ல, அவளே இருக்கட்டுமே. வேண்டாம் சேகர், அவளை போ சொல்லு. சேகர், நானும் டெக்கரேஷன் பண்றேன். எனக்கு அனிகா பாப்பா ரொம்ப பிடிக்கும், நிரசாக்காவையும் ரொம்ப பிடிக்கும், விசாண்டியும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். எல்லாத்துக்கும் மேல உன்னையும் ரொம்ப 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 பிடிக்கும். அதனால நான் கண்டிப்பா ஹெல்ப் பண்ணுவேன் சேகர். கண்மணி, பாத்தியா, அவளே ஹெல்ப் பண்றேன்னு சொல்றா. நீ ஏன் வேண்டாம் சொல்ற? ஹெல்ப் பண்ணட்டும். சாமிமா, நீயே வந்துட்டியா? ஆமா விசாண்டி, நானும் டெக்கரேஷன் பண்ண ஹெல்ப் பண்றேன். சரிம்மா, ரொம்ப சந்தோஷம். வணக்கம், போய் காபி போட்டு எடுத்துட்டு வாரேன். சேகர் தம்பி, இந்தாங்க காபி குடிச்சிட்டு வேலையை பாருங்க. தேங்க்ஸ் விசாண்டி. சாமிமா, நீயே டெக்கரேஷன் பண்ணுமா, உனக்கு காபி போட்டு எடுத்துட்டு வாரேன். சரி விசாண்டி. சேகர், ஆரம்பிக்கலாமா? சேகர் வா, பொருட்கள்லாம் இங்க இருக்குன்னு காட்டுறேன். சாமி, இந்த காபி குடிச்சிட்டு வா. சேகர், உனக்கு விசாண்டி என்ன காபி போட்டு வராங்க, அதை நான் குடிக்கிறேன், இதை நீ குடிச்சிக்க. தேங்க்ஸ் சேகர். இதெல்லாம் எனக்கு சுத்தமா பிடிக்கவே இல்ல. கண்மணி, வா போலாம். வா சேகர். சேகர் எனக்காக உன்னோட காஃபியவே தந்திருக்கா. அவன் மனசுல நான் தான் இருக்கேன். அந்த கருவாட்டை